கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். தேவன் சுகத்தை விரும்புகிற தேவன், ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். இந்த உலகத்தில் மிகவும் பிரதானமானது சுகம். இன்னைக்கு உலகத்தார் கூட சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி அநேக இடத்துல எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கலாம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது மேலான ஒரு வாழ்க்கை. தேவன் மேலானவைகளையே நாடும்படி ஆண்டவர் சொன்னார். வேதத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சோதனைகள் மட்டும் அல்லாமல் தீமை நின்று எங்களை விடுவித்து காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சமீபத்தில் முகேஷ் அம்பானி அவருடைய மகனுடைய திருமண காரியத்தை குறித்து நிறைய டிவியில் அதிலெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்போது அவருடைய மகன் பேசும் பொழுது, கடந்த நாள் அவரை சந்தித்த அந்த பலவீனங்களை குறித்து அவருடைய மகன் பேசும் பொழுது, முகேஷ் அம்பானியுடைய மகன் பேசும் பொழுது, முகேஷ் அம்பானி கண் கலங்கி அழுததை நிறைய பேர் பார்த்துருப்போம். எதற்காக அவர் அழுதார்? அவருடைய மகனுக்கு பணம் இல்லைன்னு சொல்லியா? அவர் என்ன இல்லைன்னு சொல்லி அழுதார்? அவர் அழுத ஒரே ஒரு காரியம், அவருடைய மகன் கடந்து வந்த அந்த வியாதி, அந்த வேதனைகளை நினைத்து அவருடைய தகப்பன் அழுதார். இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு அநேக தகப்பன்மார் உங்களுக்கு தெரியும். இவர்கள் எல்லா தகப்பனை விட பரமபிதா மிகவும் அன்பானவர். ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கணுங்கிறது தான் தேவனுடைய பெரிய திட்டம். ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். யாத்ராம புஸ்தகத்துல அதனுடைய 15வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஏன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வாக்குத்தத்தத்தை முதல்ல கொடுத்தான்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க வழி நடத்தப்படுறாங்க. எவ்வளவு ஜனம்? கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர். 6 லட்சம் புருஷர்னு சொன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, சில வேத வல்லுநர் சொல்றாங்க 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 6 லட்சம் புருஷருங்கிறது 30 லட்சம் மக்கள் இருந்திருக்கலாம். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 30 லட்சம் பேர் இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க. இப்போ 30 லட்சம் பேர் ஒரு பெரிய கூட்டமா புறப்பட்டு போறாங்க. அப்படி போகும்பொழுது இவர்களோடு ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கு. அப்போ அதிகமான கூட்டமா இருந்ததுனால இவங்களுக்கு சுகாதார சீர்கேடு நிறைய நடந்திருக்கும். ஏன்னு சொன்னா, மாடுகளுடைய கழிவு, மனுஷர்களுடைய கழிவு, என்ன அவங்களுக்கு குளிக்கிறதுக்கோ அல்லது நிறைய அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதபடிக்கு அவங்க ஒரு வேளை நெருக்கத்துக்குள்ள போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவங்களை அப்படி நடத்தல. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எப்படி நடத்தினார்னா, மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா இருந்தாரு. அவர்களுக்கு வனாந்தரத்துல தண்ணீரை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தார். எல்லாமே நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நாம ஒரு சில காரியத்தை புரிந்து கொள்ளணும். அந்த மக்களுக்கு வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க, வியாதி தேவன் கொடுக்கிற ஒன்றல்ல. ஆனா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, ஒரு சிலர் சொல்லுவாங்க, வியாதி இருந்தாதான் தேவனோடு நடக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சா அவங்க நினைவின்படி அவங்களுக்கு நடக்கும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்காங்க, இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்ததுனால நான் சுமக்க தேவையில்லை, அவருடைய தழும்புகளால் சுகமான இந்த வியாதியை நான் வெறுக்கிறேன்னு சொன்னா அவங்களும் அவங்க விசுவாசத்தின்படி தான் அவங்க வளருவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல நாம இயற்கையின் மேல அதிகாரத்தை செலுத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்துல நாம வாழ பழகிக்கிட்டோம்னு சொன்னா, அதாவது ஒரு குருடங்கிட்ட கொண்டு வந்து ஒரு பார்க்கில் கூட்டிட்டு வந்து அந்த குருடங்கிட்ட இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா அவனுக்கு புரியாது. ஆனா இதே பார்வையுள்ளவனுக்கு கொண்டு வந்து இந்த மரங்களை பாருங்க, இந்த பனியை பாருங்க, இந்த பூக்களை பாருங்கன்னு சொன்னா அவன் அதை விரும்பி அதை ஒரு ரசிச்சு பார்க்க ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. அவன் கண்கள் திறக்கப்பட்டதுனால இந்த இயற்கையை பார்த்து, கர்த்தருடைய படைப்பை பார்த்து அவன் சந்தோஷப்படுவான். ஆனா கண் திறக்கப்படாதவன், குருடனா இருக்கிறவனுக்கு அந்த இயற்கை ஒண்ணுமே தெரியாது. காரணம், அவன் கண் அடைக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் பிசாசு அநேகருடைய கண்ணை அடைத்து வைத்திருக்கிறான், அவர்கள் பார்வை அடையாதபடிக்கு. அவர்களுக்கு தேவனுடைய தயவு தெரியல, தேவனுடைய இரக்கம் தெரியல. இயேசு எப்படியெல்லாம் பாடுபட்டு மரித்து அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் இப்பொழுது அவர் பரிந்து பேசுகிறது, இந்த இரத்தத்தை சிந்தினேனே இவனுடைய சுகத்திற்காக, இவர்களுடைய நல்வாழ்விற்காக நான் அடிக்கப்பட்டேனே என்று இப்பொழுதும் பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டா அந்த தெய்வீக சுகத்தை, தேவனுடைய தயவை, கிருபையை நாம உணர்ந்தா ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா வாழலாம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு மேலான ஒரு வாழ்க்கை.
அதே போல இந்த பாடுகளை பார்த்தா விசுவாசத்துல வளர்ந்தவர்களுக்கு பயம் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம், நிறைய தண்ணி இருக்கிற இடத்த பார்க்குறோன்னு வச்சுங்க. ரொம்ப தெளிந்த ஒரு நல்ல தண்ணி இருக்கு, நிறைஞ்ச ஒரு ஒரு பெரிய நீரோடையோ அல்லது ஒரு பெரிய ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. அது நிறைய தண்ணி இருக்கும் பொழுது நீச்சல் தெரிந்தவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, இங்க பாரு எவ்வளவு தண்ணி இருக்கு, இதுல குதிச்சான், இதுல நீச்சல் அடிச்சான், எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி நீச்சல் தெரிந்தவனுக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஒரே தண்ணி தான், நல்ல நல்ல தெளிந்த ஒரு தண்ணீரை பார்த்த உடனே ஒருவன் நீச்சல் தெரிந்தவனுக்கு அது சந்தோஷமா தெரியுது. ஆனா நீச்சல் தெரியாதவனுக்கு அது பயமா தெரியுது. அவன் நினைக்கிறான், ஐயோ இங்க இவ்வளவு தண்ணி இருக்கு, பத்திரமா போகணும், தவறி விழுந்துட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு பயப்பட ஆரம்பிப்பான். ஒரே தண்ணியை ரெண்டு விதமான மக்களுக்கு ரெண்டு வித எண்ணம் வருது. காரணம், நீச்சல் தெரிந்தவனுக்கு அது சந்தோஷமா இருக்கிறது, நீச்சல் தெரியாதவனுக்கு அது பயமா இருக்கிறது. அதே போலதான் அந்த உலகம் கூட விசுவாசத்துல வளர்ந்தவனுக்கு உலகம் ஒரு நன்மையா இருக்கிறது. என்னை விட்டு அவர் விலகவில்லை, உலகத்தின் முடிவு வரைந்து அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடி என்னை தேற்ற அவர் என் பரிகாரி என்ற ஒரு உணர்வு விசுவாசித்தவனுக்கு இருக்கிறது. ஆனா அவிசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு இது பொல்லாத உலகம், இது விழுந்து போன உலகம். ஆனா இங்க இடையில கூட பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் வளருவார்களே ஆனால், ஒரு ஊழியத்துல வளர்ந்தாலோ, விசுவாசிகள் வளர்ந்தாலோ, பொருளாதாரத்துல வளர்ந்தாலோ, வளர்ச்சி இல்லாதவங்க இவங்களை குறை சொல்றதுக்குன்னு ஒருத்தர் வந்துருவாங்க. இங்க வேதத்துல சொல்லும் பொழுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறார். 6 லட்சம் புருஷர் ஒரு பெரிய மந்தையாய் புறப்படுகிறாங்க. அப்படி மந்தைய ஒரு கூட்டமா இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல, ஏன்னா மக்களுக்குள்ள சில சந்தேகங்கள் வரலாம். இப்படி ஒரு நெருக்கமா இருக்கிறோமே, இப்ப நமக்கு ஏதாவது நோய் வந்துருமோ, அல்லது நாம எப்படி அந்த அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அவிசுவாசம் வரக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாத்ராம புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், மனுஷர்களுடைய சத்தத்தை அல்ல. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம யாருடைய சத்தத்தை கேட்கறங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வெள்ளைக்காரர் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தாராம். அப்ப இந்தியாவில் இருக்கிற தொழில் வளங்கள், இந்தியாவில் இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் பார்த்த உடனே, இந்த நாடு பாரு எவ்வளவு செழிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்கள சுத்தி காட்டுறதுக்கு கைடு இருப்பாங்க. இந்த கைடு என்ன பண்ணா, ஒரு வெள்ளைக்காரனை கூட்டிட்டு வந்தான். அந்த வெள்ளைக்காரனை கூட்டிட்டு வந்து சொல்றான், இது பாருங்க, இந்தியா 1947 சுதந்திரம் வாங்குச்சு, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னொரு வெள்ளைக்காரனை இன்னொரு கைடு கூட்டிட்டு வரான். அவன் என்ன பண்றான், 1950 சுதந்திரம் வாங்குச்சுன்னு பொய்யா ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த வெள்ளைக்காரன் அப்படியே நம்பிடுவான். இந்தியாவுடைய நிலை என்ன என்கிறது அந்த கைடு என்ன சொன்னானோ அதை வச்சு தான் வந்தவங்க புரிந்து கொள்வாங்க. அதே போலதான் வேதத்தை, இதில் உள்ள நல்ல வார்த்தைகள் எந்த அளவுக்கு நன்மையானவைகளை எடுத்து போதிக்கிறார்களோ அந்த அளவுக்கு வேதத்தினுடைய மகத்துவங்களை நாம் அறிய முடியும். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கைக்கும் ஒரு கைடு, அதாவது நீங்க உலக பிரகாரமா கூட பாருங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறாருன்னா அவர் நல்லா விளையாடுறாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு கோச் இருப்பாங்க. ஒரு கலைத்துறை எடுத்துக்கிட்டா கூட, நல்லா பாடுறாரு, நல்லா வாசிக்கிறாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு கோச் இருப்பார், அவங்கள பயிற்சி விற்கிறவர். நல்லா பாடுறதுக்கு அந்த குரல் வளை எப்படி எல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி விற்கிற ஒரு கோச் இருப்பார். ஒரு விளையாட்டு வீரர் இருக்கும், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கும், ஒரு கிரிக்கெட் பிளே, எல்லாருக்கும் பின்னாடியும். ஆனா பாருங்க, இந்த கோச் வெளியே தெரியாது, ஆனா ஜெயம் பெற்ற மனிதன் தான் வெளியே தெரியும். அப்ப அந்த கோச்சுடைய கைடு, அதனால்தான் நமக்கு ஒரு கைடா பரிசுத்த ஆவியானவர், நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற ஒரு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினால தேவனுடைய வார்த்தையை கவனமா கேளுங்க. தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்க கூடியது. எந்த மனிதனையும் அவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. முதல்ல கவனிக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரமே இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரம். இந்த புத்திர சுவிகாரம், அப்பா அப்படின்னு சொன்னா முழுமையாய் பராமரிக்கிறவர் என்பது அர்த்தம். அப்பான்னு சொன்னா பராமரிக்கிறவர், அந்த குடும்பத்தை பராமரிக்கிறவர். ஒரு தகப்பன்னு சொன்னா போஷிக்கிறவர்னு அர்த்தம். அந்த போஷிப்பு நீங்க பைபிள்ல கூட படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு எகிப்துல அந்த பஞ்ச காலத்துல ஜனங்களை போஷிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்து அந்த ஜனங்களை போஷித்ததுனாலதான் பார்வோனுக்கே தகப்பனாய் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்படி தகப்பன்னு சொன்னா போஷிக்கிறவர்னு அர்த்தம். இன்னைக்கு நமக்கு கூட பரலோக பிதா நல்ல தகப்பனா இருக்கிறார், போஷிக்கிறவரா இருக்கிறார். உலக தகப்பனை எடுத்து பாருங்க, புருஷ லட்சணம் அப்படிங்கிறாங்க. புருஷ லட்சணம் என்ன? நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுதான் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. சரி போட்டோம். ஆனா கவனித்துக் கொள்ளுங்க, வேதம் சொல்லுகிறது இந்த உலக தகப்பனை காட்டிலும் நல்ல ஒரு பராமரிப்பை கொடுக்கக்கூடியவர் பரலோக பிதா. அதனாலதான் இன்னைக்கு தகப்பனை குறித்து நிறைய படிக்க போறோம். அதனால தகப்பன் எப்படி எல்லாம் சுகத்தை கொடுக்கிறார். வீடுகள்ல குழந்தைய பெற்றவங்களுக்கெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைகளுக்கு பலவீனம் வந்துட்டா, சுகவீனம் ஆயிட்டா, ஏதோ ஒரு காய்ச்சல் வந்துட்டா கூட பாருங்க, பெற்றோர் சமாதானமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயோ குழந்தைக்கு சுகம் இல்லையே, அந்த குழந்தை எப்படியாக சுகப்படுத்தும் சொல்லி எங்கெங்கோ தூக்கிட்டு ஓடுவாங்க. கொஞ்சம் கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் கூட ஒரு மனுஷ வியாதியா இருந்தா அந்த மனுஷனை எப்படியெல்லாம் குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அநேக மருந்துகளை கொடுத்து கொடுத்து அவங்களை குணமாக்க நினைக்கிறாங்க. அதை காட்டிலும் பரம தகப்பன் பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்யறாருன்னா, வார்த்தைகளை கொடுத்து விசுவாசத்தினால வளர்ந்து, வேதம் சொல்லுது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படிப்பட்ட ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக நீங்க யாருடைய வார்த்தையை கவனிக்குங்கிறது ரொம்ப கவனம் தேவை. வாசிக்கலாம், யாத்திராம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னார். பரிகாரியாகிய கர்த்தர், எல்லாவற்றுக்கும் பரிகாரி இயேசுதான். தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான், எல்லாவற்றுக்கும் பரிகாரி. உங்கள் பலவீனத்துக்கும், உங்கள் வறுமைக்கும், உங்கள் வேதனைக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் எல்லாவற்றுக்கும் தீர்வு என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான் தீர்வு. அதனால கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்படுறது. அவர் தான் பரிகாரி, நமக்காக சாபமானவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக என்ன சொன்னா அவர் சொல்றார் பாருங்க. மல்கியா புஸ்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு, நீதியின் சூரியன். இயேசு கிறிஸ்து அதாவது ஒளியா இருக்கிறார், நானே மெய்யான ஆண்டவர் சொல்றார் இல்லையா. ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் தான் உலகத்துக்கு ஒளி. அப்போ மல்கியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ஆனாலும் என் நாமத்துக்கு, என் நாமம் இயேசு என்கிற நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் இயேசுங்கிற நாமத்துக்கு முன்பாகத்தான் முடங்கும். அந்த நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் இயேசு ஒளியா இருக்கிறார், இயேசுதான் சூரியன், இயேசுதான் ஒளி. அந்த சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும். அப்படி அவர்கள் மேல் உதிக்கும் பொழுது அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனிடத்துல வந்தா அங்க நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அங்க ஆரோக்கியம் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. எந்த வியாதியா இருந்தாலும் சரி அதை துரத்துங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நீங்க சுகமா இருப்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதுதான் பைபிள் அதான் சொல்லுது, சுகத்தை கொடுக்கிறவர், எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்து நல்ல தகப்பன், பிதாவாகிய தேவன் நமக்கு நல்ல தகப்பன். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த இடத்துல தகப்பனுடைய அன்பை குறித்து நாம நிறைய படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது இந்த விசுவாச வாழ்க்கை நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறத நாம கவனிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ மத்தேயு புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது கூட தகப்பனுடைய அன்பை குறித்து விவரிக்கும் பொழுது இந்த இடத்துல வேலைக்காரர்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். எஜமானுடைய திராட்சை தோட்டத்துக்குள்ள வேலைக்காக சில ஆட்களை அமர்த்துகிறத நாம பைபிள்ல படிக்கலாம். இங்க எடுத்து படிச்சு பார்த்தோம்னு சொன்னா மத்தேயு புஸ்தகம் 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து சில வசனங்களை படிச்சோம்னா, அதிகாலையில் என்ன பண்றான் எஜமான் கூலிக்கு ஆட்களை அழைத்து போகிறத பார்க்கும். முதலாம் மணி நேரம், அதுக்கப்புறம் 3ஆம் மணி நேரம், அதுக்கப்புறம் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம், அதுக்கப்புறம் 11ஆம் மணி. இது போல என்ன செய்யறாரு, சும்மா இருக்கிறவங்களை பார்த்து கூலிக்கு உங்களை நான் அழைக்கிற வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியாயமானபடி கூலியை கொடுப்பேன் அப்படின்னு கூட்டிட்டு போறார். இது என்ன, எதை குறித்து சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் பாகுபாடு பாராதவர். முந்தி வந்தவங்களாலும் சரி, பின்னாடி வந்தவங்களா இருந்தாலும் சரி, முந்தி வந்தவங்க தான் ஒருவேளை நீங்க யூதர்களா இருந்தாலும் சரி, பிந்தி வந்தவங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரே விதமான கூலி, ஒரே விதமான வரங்கள், ஒரே விதமான சுகம், எல்லாரையும் சுகப்படுத்துவதுதான் தேவனுக்கு சித்தம். யூதர்களை தான் செழிப்பாக்குவேன் அப்படின்னு கிடையாது. செழிப்புன்னா வெறும் பணம் கிடையாது. செழிப்புங்கிறது நிறைவான சுகம், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மை, நிறைவான வரங்கள், இது எல்லாமே நிறைவா இருக்கிறதுக்கு பேர் தான் செழிப்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது,
நிறைவை கொடுக்கிறவர். அவர்கிட்ட பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. இவன் முந்தி வந்தவன், இவன் பிந்தி வந்தவன் அப்படின்னு கிடையாது. முதலாம் மணிக்கு வந்தவன் அவன் 11ஆம் மணிக்கு வந்தவனுக்கு முழு கூலி கொடுக்கறத பார்த்து கேட்கிறான், இவர்கள் வெயிலுடைய உஷ்ணத்தை பார்க்கவே இல்லை, அவங்களுக்கெல்லாம் எப்படி இப்படி கொடுக்கலாம்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, முந்தி வந்தவனுக்கு சொல்றாரு, முந்தி வந்த உனக்கு என்ன கூலி பேசணும்னோ அதே கூலி. ஏன்னு சொன்னா தேவனிடத்துல அவர் பாகுபாடு பார்க்கிறது கிடையாது. அதனாலதான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் சுயாதீனம் உள்ளவன் என்று சுயாதீனம் அற்றவன் என்று பாகுபாடு கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களிடத்துல தேவன் பாகுபாடு பார்க்கிறது அல்ல. உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா? இந்த உலகத்துல நல்லா வாழணும்னு சொன்னா பணம் இருந்தா வாழலாம் நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்துல விசுவாசம் இருந்தா தான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப வேதம் சொல்லுது, யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ, இந்த இடத்துல படிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு அவர் தயாளனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. எந்த மனிதனையும் ஆசீர்வதிக்கிறவர். முந்தி வந்தவனுக்கு ஒரே கூலி, பிந்தி வந்தவனுக்கும் ஒரே கூலி. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் நல்ல கூலி கொடுக்கிற எஜமானன். அந்த எஜமானனை குறித்து நிறைய படிச்சுக்கன்னா இது என்ன விவரிக்கிறது சொன்னா, இன்னும் நீங்க அவரை தகப்பனா பார்க்கணுங்கிறதுக்காக. தகப்பன் பாருங்க, முன்னாடி பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பின்னாடி பிறந்த பிள்ளையா இருந்தாலும், ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் இருந்தாலும் 5 பிள்ளையும் ஒரே மாதிரி தான் நல்ல தகப்பன் பார்ப்பார். ஏன்னா அவருக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுடைய நலம், அவர்களுடைய நல்வாழ்வையே முக்கியமாய் கருதுகிறவர். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ வேலைக்காரர்களுக்கும் கூலிக்காரர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வேலைக்காரன்னு சொன்னா அங்கே வீட்டிலேயே தங்கி வேலை பார்த்து அவங்களுக்கு நல்ல மாதான நல்ல ஒரு சம்பளம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும் வேலைக்காரர்கள். கூலிக்காரர்கள் என்பது அப்படி கிடையாது. திடீர்னு போய் கூட்டிட்டு வருவாங்க, அன்னைக்கு என்ன வேலை பார்த்தாங்களோ அதற்கான கூலி கொடுத்து அவங்களை அனுப்பிடுவாங்க. இப்ப வேலைக்காரர்களுக்கும் கூலிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இங்க பைபிளை படிக்கிறோம், கூலிக்காரர்களை ஆண்டவர் அழைத்து வந்து அவர்களுக்கு நல்ல ஊதியத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இந்த கூலிக்காரரை குறித்து இன்னும் நிறைய நாம படிக்கணும்னா நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ள லூக்காவுடைய புத்தகம் 15வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அந்த கூலிக்காரனை குறித்தும் எஜமானனை குறித்தும் தகப்பனை குறித்தும் அநேக காரியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கும். லூக்காவுடைய புத்தகம் 15வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இதுல 1 to 7 வசனம் எதை சொல்லுதுன்னு சொன்னா, காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எஜமானனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளில ஒன்று காணாம போன உடனே அவர் நல்ல தகப்பன் என்பதை தான் இங்கே விவரித்து காட்டுற பாருங்க. நல்ல தகப்பன் அவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து வேதத்தில் படிக்கலாம் பாருங்க. இவர் என்ன சொல்றாரு சொன்னா, 100 ஆடுகளில் ஒன்று காணாம போனது. ஒன்று காணாமல் போன உடனே 99 ஆட்டை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி, ஏன்னு சொன்னா ஒருவரை கூட இழக்கக்கூடாது, அதுதான் தேவனுடைய சித்தம். அவரிடத்தில் வந்த, அவரை நம்பி சபைக்குள்ள வந்த, அவரை நம்பி ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரை கூட கைவிடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர் நல்ல மேய்ப்பன். முதல்ல பார்க்கிறோம் அவர் நல்ல மேய்ப்பன். அடுத்து பார்க்கிறோம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரலும் காணாமல் போன ஒரு வெள்ளி காசை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மணவாட்டி தனக்கு, அதாவது அந்த காலத்துல 10 காசு மாலையை போடுவாங்க. அதுல 10 கட்டளைகளுக்கு அது ஓமையாய் செய்யப்பட்டது. அதுல ஒரு காசை தொலைச்சிட்டா கூட அவளுக்கு திருமணம் ஆகாது. அப்போ அந்த வாழ்க்கை, அந்த நல்ல வாழ்க்கையை அடையணுங்கிறதுக்காக அந்த ஸ்திரீ என்ன பண்றா, அந்த காணாம போன காசை கண்டுபிடிக்கிறதுக்காக விளக்கு கொளுத்தி வீட்டை கூட்டி பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரையிலும் அவ சோர்ந்து போகாம கண்டுபிடிச்ச உடனே மிகுந்த சந்தோஷப்பட்டு அவ எல்லாரையும் கூப்பிடுறத பார்க்கறான். அதைத்தான் காணாமல் போன ஆட்டை குறித்தும் காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. லூக்கா 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. அது போல அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அதே 7ஆம் வசனத்தின்படி 10வது வசனம் எப்படி தொடங்குது? அது போல அப்படிதான் தொடங்குது. அப்போ ஊமையை சொல்றார். அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த தேவனுடைய, அதாவது பரலோக ராஜ்யத்தில் இந்த மனம் திரும்ப, நீங்க ஆண்டவரை முழுசா எந்த அளவுக்கு நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை பெரிய ஆளா பார்த்தீங்கன்னா பெரிய காரியங்களை அவர்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லிட்டு. நம்மால முடியாதது தேவனால முடியும். ஆகையினாலதான் நம்ம தேவனை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 2 இடத்துல பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 11வது வசனத்திலிருந்து 32 வரையிலும் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பைபிள்ல மூத்த குமாரன் இளைய குமாரன் தான் எழுதப்பட்டிருக்கு.
நாம வச்ச பேர் தான் கெட்ட குமாரன் சொல்லி. கெட்ட குமாரன் பைபிள்ல கிடையாது. பைபிள் வந்து பாருங்க, மூத்த குமாரன் இளைய குமாரன் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இளைய குமாரன் என்ன பண்ணுகிறான்? தகப்பனிடத்திலிருந்து முழுமையா பிரிந்து போக நினைக்கிறான். இந்த தகப்பனுடைய சொத்தை எப்ப பிரிப்பாங்கன்னு சொன்னா, தகப்பன் இறந்து போனாதான் சொத்தை பிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி சொத்தை பிரிக்க மாட்டாங்க. ஆனா இவன் கேட்கறான், நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எனக்கு என்னுடைய பகுதி எனக்கு பிரிச்சு கொடு. அப்படியான இவனுக்கு தகப்பன் மேல அன்பில்லாத ஒரு நிலை. காரணம், இந்த உலகம் அப்படி அவனை நடத்தினது. பைபிளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவன் புத்தி தெளிஞ்சு தகப்பனிடத்துல வரான். எதுக்கு தகப்பனிடத்துல வந்தான்? தகப்பன் மேல உள்ள அன்பினால வரல, பசியினால வந்தான். எப்படியோ ஆண்டவர் கூட பாருங்க, நீங்க எப்படி வந்தாலும் சரி, நீங்க அன்பா வந்தீங்களா, வியாதி நிமித்தம் வந்தீங்களா, ஆண்டவர் வந்து அதை நீ எப்படியோ வந்தா சரி, அதுதான் தேவனுடைய நோக்கம். அவரிடத்துல வருகிற யாவரும், ஒருவேளை வியாதின்னு வரீங்களா, கடன்னு வரீங்களா, கஷ்டம்னு வரீங்களா, ஒருவேளை பிரச்சனைன்னு வரீங்களா, அவர் சமாதானக்காரனர், நிச்சயம் அற்புதம் செய்வார். நீ எதுக்கு வந்த, நீ எந்த நிலையில வந்த, அப்படி பார்க்கறதுக்கு அவர் மனிதன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை நிறைவேற்றுக நல்ல தகப்பன். அவர் பாகுபாடு பார்க்கிறதே கிடையாது, நல்ல தகப்பன். பைபிளை எடுத்து படிக்கும் பொழுது இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, லூக்காவுடைய புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரத்திலிருந்து நாம படிக்கும்போது 15ஆம் வசனத்துல படிக்கலாம் பாருங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அதாவது இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை பிரிச்சுக்கிட்டு, நீங்க எப்படியோ போய்க்குங்க, ஆனா நான் சுகமா இருக்குன்னு சொல்லி அந்த ஆஸ்தியை பிரிச்சுக்கிட்டு தூரம் போயிடுறான். துன்மார்க்கமா ஜீவனம் பண்றான். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு குடியானவனிடத்துல போய் ஒட்டி கொள்கிறான். அதை தான் 15வது வசனத்துல படிக்கிறான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றி மேய்க்கும்படி. ஏன்னு சொன்னா, இதை இந்த லூக்கா 15வது அதிகாரத்தை எங்க சொல்றாருன்னு சொன்னா, ஒரு பக்கம் பரிசேயர் வேத பாரகர் இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம், அடுத்த பக்கம் பாவிகள் சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. இவங்க 2 பேர் மத்தியில தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை விவரிக்கிறார். பரிசேயர்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த பரிசேயருக்கு வேத பாரகருக்கும் பன்றினா ரொம்ப கோபம் வரும், இந்த பன்றி மேய்க்கிறதெல்லாம் ரொம்ப கோபம் வரும். ஆனா இவர் என்ன சொல்ல வர்றாரு சொன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் போயிட்டாலும், துணிகரமான பாவத்தை செஞ்சுட்டா கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அவன் பாவத்துல விட்டுறதில்லை, எப்படியாவது திரும்பி வருவானா, அவன் மனம் ஆண்டவரிடத்துல திரும்புமா. அதை தான் பரிசேயர்களுக்கும் பாவிகளுக்கும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்லும் பொழுது அந்த குடியானவங்கிட்ட போறான். அந்த குடியானவன் என்ன பண்றான், இவனை இங்கிருந்து துரத்தணுங்கிறதுக்காக தான் பன்றி மேய்க்கிற வேலையை கொடுத்தான். ஏன்னா அது ஒரு அருவருக்கப்பட்ட வேலைன்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன, அந்த பன்றி மேய்க்கிற வேலையை கொடுத்து கூட அவனுக்கு சரியான ஆகாரத்தை அவன் கொடுக்கல. அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிகிறத படிக்கலாம். 16ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர், இவ்வளவு நேரம் தகப்பனை பத்தி புரியல, இப்ப என்ன புரியுது, வேலைக்காரனா கேட்கல. ஏன்னா வேலைக்காரங்கிறவன் அங்கேயே தங்கி இருப்பான். ஒரு வேலைக்காரன் ஒரு வீட்டுக்கு வேலைக்காரனானதா கூட அவங்க வந்து அந்த வீட்டில் தங்கி எல்லா வேலையும் செய்வாங்க. சில வேலைக்காரர்கள் பாருங்க, அவங்களே வீட்டில் ரூம் எல்லாம் கொடுத்து வேலைக்காரர்களை வச்சுக்குவாங்க. இங்கிறது கூட நிறைய ஜனங்களை வேலைக்கு கூட்டிட்டு போற இடத்துல முழு பாதுகாப்பை அவர்கள் அந்த முதலாளி கொடுப்பாங்க. ஆனா இங்க கேட்கிறான், நம்முடைய தகப்பன் வந்து கூலிக்காரருக்கே நல்ல கூலியை கொடுக்கிறவர், வேலைக்காரனை எப்படியெல்லாம் கவனிக்கிறாரோ அதே போல இந்த வேலைக்கார கூட இருக்கிறவன், கூலிக்காரன் இன்னைக்கு வருவான் போயிடுவான், அடுத்து திரும்பி வருவானா தெரியாது, ஆனா வருவானோ வரமாட்டானோ அவனுக்கே அதிகமாய் கொடுக்கிறவர். அப்ப அந்த தகப்பனுடைய அன்பு இப்ப புரிய ஆரம்பிக்குது. இப்ப புரிய ஆரம்பிச்ச உடனே அவன் சொல்றான் பாருங்க, அவன் புத்தி தெளிஞ்சு சொல்றான். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேனே. இப்ப அவனுக்கு புத்தி தெரியுது, வேலைக்காரன் இல்ல கூலிக்காரனுக்கே நல்ல சாப்பாடு கொடுக்கிறார். கூலிக்காரனுக்கு அவரு கொடுத்தா வேலைக்காரனுக்கு அதை காட்டில நிறைய கொடுப்பார். உடனே அவனுடைய புத்தி தெளிந்து அவன் சொல்றான், நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி புத்தி தெளிந்த உடனே அவன் என்ன செய்யறான், 18ஆம் வசனத்துல, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. கூலிக்காரன் எப்பவுமே புறம்பாயிருப்பவன். ஒருவேளை எப்பாவது ஏதாவது சின்ன சின்ன வேலையை கொடுத்தா கூட நான் வேற, ஏன்னா வீட்டுக்குள்ள வர முடியாது, அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, ஏன்னா தகப்பனை அவமானப்படுத்திட்டான். ஒரு யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி தகப்பனை ரொம்ப இழிவுபடுத்தி பன்றி மேய்ச்சி ரொம்ப விவரிக்க முடியாத அளவுக்கு அவன் தூரம் போயிட்டான்.
வேசிகள் இடத்துல ஆஸ்தியை அழித்து போட்டான். சட்டம் பிரமாணத்தின்படி பார்த்தா இவன் கல் எறிந்து கொல்லப்பட கட வேண்டியவன். ஏன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பல கட்டளை, எல்லா கட்டளையும் மீறினவன். அப்ப அவர் சொல்றார், இங்க என்ன சொல்றாருன்னா தகப்பனுடைய அன்பு அதுதான்ங்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க கிட்ட வாங்க, அவரிடத்துல வாங்க, அதை தான் வேதம் சொல்லுகிறது. இங்க கவனிச்சு பாருங்க, அவன் வந்து சொல்றான், உடைய வேலைக்காரில் அட்லீஸ்ட் கூலிக்காரில் ஒருவனாக என்னை வச்சுக்கிட்டு அடிக்கடி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேட்பன்னு சொல்லி தகப்பனிடத்தில் வரான். இங்க நடக்கிற காரியம் 20வது வசனத்துல ஒரு 5 காரியத்தை நாம பார்க்கிறோம். நீங்க அந்த 5 காரியத்தை வீடுகளில் நிதானிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் தூரம் வரும் பொழுது அவனுடைய தகப்பன் என்ன செய்யறார்? 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தான் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, இங்க என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, தினந்தோறும் அவனுடைய தகப்பன் தூரத்தில் வரும் பொழுது அவனை கண்டுன்னு சொன்னா, தினந்தோறும் அவனுடைய தகப்பன் வந்து இன்னைக்கு வந்துருவானா. ஆனா பைபிள்ல சில பார்த்து பாருங்க, காணாமல் போன ஆடு, அங்க அந்த மேய்ப்பன் தான் ஆட்டை போய் தேடுறார், வெள்ளிக்காசு தொலைச்சவ தான் தேடுறார். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த தகப்பன் மிருகம் வேற, பொருட்கள் வேற, மனுஷன் வேற. ஏன்னா மனிதன் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவன், மனுஷன் தான் திரும்பி வரணும். இது ஆடு மாடு கிடையாது. அப்ப இங்க சொல்லும் பொழுது பாருங்க, இவன் என்ன செய்யறான்? ஒவ்வொரு நாளும் இவன் திரும்பி வருவானான்னு அவனுடைய தகப்பன் மேல போய் தினமும் பார்த்துட்டு இருக்கிறான். அதனாலதான் அவன் தூரத்தில் வரும் பொழுதே கண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் தூரத்தில் வரும் பொழுது அவன் நடை எப்படி இருக்கும், அவன் வரும் பொழுது இதுதான் நம்முடைய மகனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தன் மகனை நல்லா அறிஞ்சதுனால மேல போய் நின்றுட்டு பார்க்கிறார். அவன் தூரத்தில் வரும் பொழுது அவனை கண்டு ஒன்னு அவனை பார்க்கிறார், 2வது மனதுருகி. அப்ப அவனை பார்த்த உடனே, ஐயோ என் மகனே உனக்கா இப்படி நிலை. ஆனா மற்றவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க? இவன் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் தேவைதாங்க, இவனெல்லாம் வீட்டிலேயே சேர்க்க கூடாதுங்க, இவெல்லாம் இவன் என்னென்ன பாவம் பண்ணி இருக்கிறான் தெரியுமான்னு சொல்லி மற்றவங்க விவரிப்பாங்க. ஆனா தகப்பன் அப்படி அல்ல, மற்றவங்களை பேச விடுறவரும் அல்ல. மற்றவங்களை பேச விட்டு இருந்தா இவர் வந்து தூரத்துல மகன் வரும்போது யாரையாவது கூட்டி, என் மகன் வரான் என்ன பண்ணலான்னு ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அவனை வீட்டுக்கிட்டவே ஏற்றாதீங்க, உங்க பேரை கேவலப்படுத்தினவன் அவன் எப்படி வரான் அப்படின்னு சொல்லி பலரும் பல பேசியிருப்பாங்க. ஆனா தகப்பன் பாருங்க, பிறர் பேசுவதற்கு இடம் கொடுக்காதவர். அதனால்தான் அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, உடனே அவருடைய தகப்பன் மனதுருகி ஓடி, 3வது பாருங்க ஓடி, 4வது அவன் கழுத்தை கட்டி கொண்டு, 5வது அவனுக்கு மொத்தம் செய்தார். இவன் எப்படி இருக்கிறான்? பன்றி மேய்க்கிற பன்றிகளோடு இருந்து அழுக்கா இருந்திருப்பான். அவனுடைய அப்பா அங்கிருந்து வந்த உடனே, வந்துட்டியாடா வா, நீ எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் ஊரை சுத்தி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நீ வருவே அப்படின்னு எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் அவனை பார்த்த உடனே அவன் மேல அழுக்கு வஸ்திரம் நாற்றம் அடிக்கும், அந்த நாற்றத்தையும் பார்க்க கிடையாது. அப்பா அதுதான் தகப்பன் என்ன பண்றாரு? அவனை பார்க்கல, அவன் உடைய பார்க்கல, அவன் சூழ்நிலையை பார்க்கல. அவர் அறிந்த ஒண்ணு, இவன் என்னுடைய மகன், இவனை நான் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை, இவனுக்கு போஷிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இவனுடையது எல்லாம் இழந்துட்டாலும் நான் என்னுடையது எதையும் நான் இழக்கலன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் என்ன பண்றாரு? என்னுடையதை நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் அவன் அன்போடு அணைத்துக் கொள்கிறார். அவன் தூரத்தில் வரும் பொழுது அவன் மேல மனதுருகி அந்த வீட்டில இருந்து இறங்கி ஓடி, அவன் வரும்போதே அவனை போய் கட்டிப்பிடிச்சு அடுத்தவங்களுக்கு பேச இடம் கொடுக்காம அவனை கூட்டிட்டு வந்து அவனை குளிக்க வைங்க, அவனுக்கு நல்ல பாதரட்சியை கொடுங்க, போடுங்க, நல்ல உடைய உடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பன் ஆயத்தமா, இவன் வெளியே போயிட்டு இவன் சைஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, ஆனா பாருங்க அவன் தகப்பன் இவ்வளவுதான் இவன் சைஸ் இருக்குன்னு சொல்லி அவன் சைஸுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், அவன் காலுக்கு ஏற்ற செருப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், அவன் விரலுக்கு ஏற்ற மோதிரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா தகப்பனுடைய அன்பு. அவன் இழந்து வருவான், அவன் இழந்து வரும் பொழுது நான் இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு கூட கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்க ஆரோக்கியத்தை இழந்து வரலாம், ஒருவேளை இழந்து வரலாம், ஒருவேளை நல்ல பேரை இழந்து வரலாம், எந்த நிலையில இருந்தாலும் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்து, எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, நீ மாறினால நான் மாறலங்கிறத வெளிப்படுத்துவதற்கு தான் அவர் நல்ல தகப்பன். அதனாலதான் நாம அப்பா பிதாவென்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த புத்திர சுவிகாரம் மாறாதது, இது மாறவே மாறாது. நீ எவ்வளவு தூரம் போனாலும் நீ அவருடைய பிள்ளை, நீ எவ்வளவு தூரம் போயிட்டு அவரை நோக்கி பார்த்தாலும் அவர் உன் தகப்பன். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆண்டவர் உலகத்தை கண்ணோக்கி பார்க்கிறார், தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பார்க்க அனுதினமும் கர்த்தர் மனுக்குலத்தை கண்ணோக்குகிறார். இப்ப கூட நீங்க ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரம் நோக்கி பார்த்தீங்கன்னா, இருதயத்துல சந்தேகத்துக்கு இடம் கொடாம நோக்கி பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
இந்த வியாதி நல்லதுன்னு சொல்லாம, இது எனக்கு நல்லதல்ல, இந்த வேதனை என்னால தாங்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் பரிகாரியா இருந்து உங்களை நடத்துவார். அவர் பரம தகப்பன், அவர் ஆசீர்வதிக்கிறவர். இப்பொழுதும் கூட வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களை அவர் மறக்கிறதில்லை, உங்களை அவர் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். அதனால தான் வேதத்தில் படிக்கிறோம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பாங்க. எங்க? பூமியில தான், இந்த உலகத்துல தான். ஆண்டவர் சொன்னார், இம்மையில 100 ஆசீர்வாதத்தையும் மறுமையில நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் நம்ம சாட்சியா இருக்கணுங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, நம்மை சுற்றி உள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம உடன்பிறந்தோருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நம்முடைய சுற்றி உள்ளவர்களுக்கு. அனதான் வேதம் சொல்லுது, உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு, அநேகருக்கு ஆசீர்வாதம். உன்னிடத்துல வருகிற ஆசீர்வாதம் நிரம்பி உன்னை சுற்றி இருக்கிற அயலான், அந்நியன், பரதேசி இவங்களுக்கெல்லாம் கடந்து போகணும். தேவன் அப்படிதான் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கேளுங்க, அப்பா அப்படின்னு நோக்கி கூப்பிடுங்க. அப்பான்னு சொன்னா பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், ப்ரொடெக்ட் பண்றவர், நிறைவு கொடுக்கிறவர், போஷிக்கிறவர், அவர்களை நடத்துகிறவர். உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார். நீங்க எதை இழந்தாலும் அதை அவர் உங்களுக்கு 100 திரும்ப கொடுப்பார். பரலோகத்தை நோக்கி பாருங்க. யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவம், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இப்போ இறங்கி வரும், உங்க வாழ்க்கையை நிரப்பும், உங்க பாத்திரத்தை நிரப்பும், உங்க சரீரத்தை நிரப்பும். தேவ மகிமை உங்களுக்கு உண்டாகட்டும். நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஏசப்பா நீர் ஒரு நல்ல தகப்பன், நான் உம்மை அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்லுங்க. தேவன் நல்லவர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னவர், நீர் எங்களுக்கு பரிகாரியா இருக்கிறீர். ஆண்டவரே, ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க, பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை கொடுக்க, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்க, விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்க, சேற்றில் இருக்கிறவனை, புழுதியில் இருக்கிறவனை எடுத்து உயர்த்துகிற நல்ல ஆண்டவர் நீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்து உம்முடைய நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றபடி கர்த்தரையே நாங்கள் கண்முன் வைக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்லவர், நீர் நல்ல தகப்பனாய் இருக்கிறீரப்பா. அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தவர் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராதபடி எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட தேவன் ஆண்டவரே நீர் சொன்னீரப்பா. ஆண்டவரே சப்பா, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்றபடி நிறைவான ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ள வருவீராக. குறைவுகள், வியாதிகள், வேதனைகள் எங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறபடியால் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம் அப்பா, பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். உலகத்தின் மனிதர்கள் இதெல்லாம் இவர்களுக்கு தேவையானு சொல்லலாம், ஆனால் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். எங்களுக்கு தேவை என்பதை, எது எங்களுக்கு தேவையோ அதை எண்ணி உம்மிடத்தில் வருகிறோம். சுகத்தை தாரும், பலத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். இம்மையில் ஆண்டவர் ஒரு நாள் ஒருவிடத்தில் கையேந்தாதபடி அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு பெருகட்டப்பா. ஜபத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு பெறுவார்களாக. உபாகமம் 1:11 சொல்லுகிறது, அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வீட்டில் சங்கீதம் 112:3 சொல்லுகிறது போல ஆஸ்தியும் ஐஸ்வர்யா அவர்கள் வீட்டில் பெருகட்ட ராஜா. வரங்களும் வல்லமைகளும் கிருபைகளும் தயவும் பெருகட்டும். நீர் சாபமாகி எங்களை மீட்டு இருக்கிறீரப்பா. நீர் ஒவ்வொருவரும் மீட்டெடுத்திருக்கிறீர். ஒருவர் கூட மருந்த நம்பி இல்லாமல் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை நம்பி வாழத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கட்டளையிடுவீராக. இப்பொழுதே ஒவ்வொருடைய உச்சம் தலைந்த உள்ளம், கால்வர், நாடி நரம்புகளும் எலும்புகளிலும் மூளையிலும் இரத்தத்திலும் அணுக்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. பரிபூர்ண சுகம் பெறுவார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக. வாரந்தோறும் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள் என்றபடி சபையை நோக்கி ஆடி பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சாட்சி கொடுக்கும்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. யாவர் மேலும் உம்முடைய பூரண கிருபை இருக்கட்டும். காத்துக்கொள்ள ஆளுகை செய்ய ஆசீர்வதி. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துகிற ஜபம் கேட்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.